ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை லிட்டில் போனியோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நைட் மூனை காட்டுறாங்க. வீரர்கள் அவளை தாக்குறாங்க. அவளோட மின்னல் சக்தியை பயன்படுத்தி அவங்கள திரும்பி தாக்கிடுறா. அவள் அங்கேருந்து மறைஞ்சிட்றா. ஸ்டார் அவள் வீட்டில் ஹார்மோனி பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா ஹார்மோனிஸை பற்றி. இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கல பிங்க் அந்த புக்கையே கண்டுபிடிச்சிட்றா. அந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா, மொத்தம் 6 வகையான ஹார்மோனிஸ் இருக்குது. அது 5 மட்டும்தான் வெளிப்படையாக இருக்குது. அதில் 6வதுன்னு முழுமையான மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் போட்டிருக்கு. அந்த 5 ஹார்மோனிஸ் என்னென்னா அன்பு, மகிழ்ச்சி, திறமை, நம்பிக்கை, மேன்மை. இது 5 அந்த 5 ஹார்மோனி குறிக்குது. மேலே இந்த ஹார்மோனிஸ் ராயல் சிஸ்டர்ஸோட பழைய கேசல் இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. அந்த பழைய கேஸில் தேடி 6 பேர் போகிறாங்க. போகிற வழியில் நைட் மூன் வந்துடுறா. நைட் மூன் அந்த பிளேஸையே நிலக்குலைய வச்சிட்றா. இப்போ ரெயின்போவும் ஷைனியும் பறந்துடுறாங்க. பறந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. இப்போ நைட் மூன் அங்கே இருக்க ஒரு ட்ராகனை எடுப்பிடுறா. ஏன்னா அது காலில் ஒரு முள் குத்தி இருக்குது. அதனால் அது அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. அதை ஷைன் கண்டுபிடிச்சி அந்த முள்ளை எடுத்துடுறா. முள்ளை எடுத்தனால அது அவங்களுக்கு அமைதியாக வழிவிடுது. அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்போ அங்கேயும் நைட் மூன் வந்துடுறா. அங்கே இருக்க ஏவல் ட்ரீஸ்க்கெல்லாம் உயிர் கொடுக்குறா நைட் மூன். இப்போ அவங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு ரிவர் கட்ட வர்றாங்க. அந்த ரிவரில் என்னென்னா ஒரு ட்ராகன் ஒரு பக்கம் மேசின்னு சொல்லி அழுதுட்டுருக்கு. ஃப்ரெடி அதை கண்டுபிடிச்சி அவள் வாழை மேசியாக கொடுக்குறா அந்த ட்ராகனுக்கு. அதுவும் அவங்களுக்கு கடக்கிறதுக்கு உதவி செய்யுது. அந்த ஆற்று கடக்கிறதுக்கு கேஸில் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு. ரெயின்போ அதை சரி பண்ணுறக்காக இந்த சைடு வர்றான். ஆனால் அவனோட இன்ஸ்பிரேஷன்ஸான ரேசர்ஸ் அவங்க பார்க்குறான். இது நைட் மூனோட சூழ்ச்சி. ஆனால் நம்ம ரெயின்போ என்ன, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்துடுறான். அவன் பாடத்தை சரி பண்ணி எல்லாம் கேசலுக்கு வந்துடுறாங்க. கேசல் இப்போ ஸ்டார் ஹார்மோனிஸை கண்டுபிடிச்சிட்றா. புக்லேயே போட்டிருந்ததில் 5 ஹார்மோனி ஸ்டார்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயும் 5 ஹார்மோனிஸ் தான் இருக்குது. அப்போ ஸ்டார் அந்த ஹார்மோனிஸுக்கு சக்தி கொடுக்க முயற்சி பண்ணுறா. அப்போ நைட் மூன் அங்கே வந்துடுறா. அப்போ நைட் மூன் அந்த ஹார்மோனிஸை உடைச்சிட்றா. அப்போ அங்கே ஸ்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வர்றாங்க. இப்போ அந்த ஹார்மோனிஸ்க்குள்ளே பவர் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் ஸ்டார் புரிஞ்சுக்கிறான். அந்த ஹார்மோனிஸ் அன்பு, மகிழ்ச்சி, திறமை, நம்பிக்கை, மேன்மை அப்படிங்கிறது அவள் ஃப்ரெண்ட்ஸ் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவள் புரிஞ்சுக்கிறான். அதனால தான் அந்த ஹார்மோனிஸுக்கு பவர் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த ஹார்மோனிஸ் எல்லாம் ஒன்று சேரும் போகிறது 6வது ஹார்மோனியாக ஸ்டாருக்கு அந்த ஹார்மோனி கிடைக்குது. அந்த ஹார்மோனிஸில் அவங்களுக்கு ஒரு ஜுவல்ஸாக மாறிக்குது. அவங்க அந்த சக்தியை பயன்படுத்தி நைட் மூன் அழைச்சிட்றாங்க. இப்போ சூரியோதயம் ஆகுது. இப்போ செலஸ்டியாவும் அங்கே வந்துடுறாங்க. நைட் மூன் வேறு யாரும் இல்லை, செலஸ்டியாவோட கூட பிறந்த சகோதரி லூனா. அவங்க மன்னிப்பு கொடுக்குறாங்க. அவளை தன்னோட சகோதரியை ஏற்றுக்கிறாங்க. இப்போது சம்மர் பார்ட்டி ஆரம்பிக்குது. நம்ம ஸ்டார் கொஞ்சம் சோகமாக இருக்கா. ஏன்னா எல்லோரும் அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்லி சோகமாக இருக்கா. அப்போ தான் பிரின்சஸ் செலஸ்டியா நீங்கள் யாரும் போக வேண்டியதில்லை, இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.